விஜய் என்ன நினைக்கிறார்னா அவருடைய வெற்றி ஒன்றை வைத்துக் கொண்டு எல்லோரையும் மலினப்படுத்துகிறார். இடதுசாரிகளை, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை, பிசிகாவை, திமுகவை, அதிமுகவை எல்லாரையும். ஆனா பாஜகவை தவிர அங்கதான் முக்கியம். நீங்க கவனிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தோழர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக கிட்டத்தட்ட 7-8 வாட்டி நேரம் கேட்டு நேரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இங்க யார் ஆட்சி நடக்குது? வங்கிகளின் ஆட்சி நடக்குது. பிரைம் மினிஸ்டரே விஜய் தான் அப்படின்னு வரிசையா பேசுறாங்க. ஆதவர்ஜனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசுகிறார். அதன் பிறகு அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் கில்லி சரத், இப்ப அவருடைய நெருங்கிய நண்பர் எல்லாருமே, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? அடுத்த பிரதமர். இது எப்ப? அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு. எங்க தயவுலதான் நீங்க அமைச்சர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. சொன்ன சில மணி நேரத்துல அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறார். 10 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் வர தயாராக இருக்கிறார்கள், 25 பேர் அடுத்தது வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோழர் வன்னியரசு அவர்கள், இன்னொன்று ஆதவர்ஜனா, 2 பேருமே அமைச்சர்கள் தானே. ஒரு அமைச்சர் பேசக்கூடியதை இன்னொரு அமைச்சர் அதை நீக்கிறீங்கன்னு சொல்றாரு. விசிகா இதை கண்டிச்சிருக்கணும். இந்த நிமிடம் வரைக்கும் விசிகா கண்டிக்கல. ஏன் ஆதவர்ஜனா குறுக்கிட்டார்? இது முறையல்லன்னு சொல்றேன்ல, நான் என்னைய கட்டிப்பாங்க. அஇஅதிமுகவினுடைய திரு கோவை சத்யன் அவர்கள் சேலஞ்ச் பண்ற, நான் எவிடன்ஸே கொடுக்க தயார்னாரு. தாவேகாவை சேர்ந்தவர் வாயே திறக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? இருக்கையின் நுனியில் அமர்ந்து எப்படியாவது ஆதரவை கேட்ட ஆதாரத்தை நான் சொல்லட்டாங்க. அதிமுகவினுடைய மொத்த ஆதரவையும் வாங்குவதற்கான முயற்சியில் தான் தாவேகா இறங்கியது. ஆனா அமித்ஷாவின் உத்தரவு மிக தெளிவாக திமுக கூட்டணியை உடைக்கணும். ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்ப தாவேகா கூட்டணியில ஒரு சலசலப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. தாவேகா விசஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு சண்டை நடக்குது. தாவேகா விசஸ் விசிகான்ற ஒரு சண்டை நடக்குது. தாவேகா விசஸ் கம்யூனிஸ்ட் என்ற சண்டை நடக்குது. இப்ப கூடுதலாக தாவேகா விசஸ் மதிமுக அப்படின்ற ஒரு சண்டையும் கிளம்பி இருக்கிறது. அதிமுக என்ற கட்சி மதிமுகவை போல கரைந்து போகும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுகவிலிருந்து ஏற்கனவே 6 பேர் வந்தாங்க, அடுத்து கூடுதலாக ஒரு 10 பேர் வர போறாங்க, இன்னும் கூடுதலாக 15 பேர் வர போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையனுடைய அந்த பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? மொத்தத்துல கூட்டணி கட்சி யாரையும் சல்லி பைசாவுக்கு விஜய் மதிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த ஒரு வரியில சொல்லணும்னா, இவங்களை எல்லாம் துளியும் அவர் மதிக்கவில்லை. நான் வேதனையோட சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாட்டின் மீது எனக்கு விமர்சன பார்வைகள், மாற்று கருத்து உண்டு. அது ஜனநாயகம் எனக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை. ஆனா அதை விட்டுருங்க. அதை தாண்டி அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை, எவ்வளவு பெரிய பேச்சாளர் இல்லையா? தமிழ் சமூகத்திற்கு அவருடைய பங்களிப்பை நீங்க அப்படி தள்ளி போயிட முடியுமா? முல்லை பெரியாராக இருக்கட்டும், கூடங்குளம் அணு உலையா இருக்கட்டும், எழுவர் விடுதலையா இருக்கட்டும், எவ்வளவு போராட்டங்கள் அவர் முன்னெடுத்தவர். சட்ட ரீதியிலான போராட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு முழுவதும் நடந்தே அளந்தவர் அவர். அவ்வளவு மக்களை சந்திச்சவர். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு பெரிய வெற்றிகளை பெறாமல் போயிருக்கலாம், அது வேற. ஆனா வைகோ தமிழ்நாடு அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை தலைவர். அப்படிப்பட்ட ஒருவரை நாஞ்சில் சம்பத் அவர்கள் அதே கட்சியிலிருந்து வெளியில் வந்து அதிமுக இணைந்து, பின் திமுக இணைந்து, இப்பொழுது தாவேகாவில் இருக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கு வைகோ விஜய் காலில் விழுந்து கிடக்கிறாருங்கிறார். எவ்வளவு கடும் சொல் அது, கடினமான வார்த்தை. கேட்கின்ற பொழுது நமக்கே வேதனையாக இருக்கிறது. நான் உள்ளபடியே வேதனையா இருந்துச்சு. நான் திருப்பி சொல்றேன், வைகோடைய அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு விமர்சனம் இருக்கு. நான் விமர்சிக்கலாம், அது வேற. ஆனா கண்ணியமான வார்த்தைகளை நாகரிகமா விமர்சிக்கணும். ஆனா காலில் விழுந்து கிடக்கிறாருன்னு சொன்னார். துரை வைகோ அவர்கள் கோமணத்தை கையில கட்டி இருப்பதாக சொன்னார் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். குறைந்தபட்சம் மதிமுகவிலிருந்து எதிர்வினை வரும் நினைச்சேன், வரல. ஒருவேளை இப்ப இதை நான் வைகோவிற்காக, வைகோவை இப்படி பேசியது தவறுன்னு சொல்லி நான் தாவேகாவை கண்டிக்கிறேன்ல, இதனால ஒரு சில மதிமுகவில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் என் மீது கோபப்பட்டு என்னை ஒருவேளை திட்டலாமே கூட, தாவேகா திட்ட போறது இல்லை. அப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த அரசியல் கலாம் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. நாம யாருக்காக பேசுறோமோ அவங்க நம்மளை திட்டுறாங்க இல்லையா? அப்போ இப்ப நீங்க குறைந்தபட்சம் அடுத்த நாள் விஜய் அவர்கள், ஒரு மிகப்பெரிய ஆளுமை வைகோ அவர்கள், அவர்களை குறித்து இன்றைக்கு தாவேகாவில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள், அவரும் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி,
அவர் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக நான் வருந்துகிறேன்னு திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, எவ்வளவு நாகரிகமா இருக்கும். சொன்னாரா? சரி, நாஞ்சில் சம்பத் அவர்களையாவது வருத்தம் தெரிவிக்க சொன்னாரா? இல்ல. அப்போ இது ஒண்ணா வரேன். அப்ப இவர் வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. விஜய் கலந்து கொள்ளவில்லை. ஆனா வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு? டெல்லியில அவர் வந்தாருன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும், அதனால நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னாரு. உண்மை அது அல்ல. விஜய் செல்லவில்லை என்பதுதான் உண்மை. வைகோ அவர்கள் அதை வெளியில் சொல்லக்கூடாது, மூடி மறைக்கிறார் நாகரிகமானு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சிபிஐ விசாரணையின் பொழுது இதே டெல்லிக்கு ஆஜராவதற்கு விஜய் சென்ற போது கட்டுக்கடங்காம டெல்லியை ஒண்ணு மூச்சு திணறல. அப்படிலாம் எனக்கு கூட்டம் முடிச்சா என்ன? சிபிஐ அலுவலகத்துல இருந்து வெளியில வரும்போது டாடா காட்டிட்டே வந்தாரு. அதிகபட்சம் ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க, 100-200 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுவே ஜாஸ்தி. கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னா எனக்கு புரியல. அப்ப விஜய் வச்சு எந்த நிகழ்ச்சி யாருமே பண்ணக்கூடாதா? பண்ண மாட்டாங்களா? டெய்லி சட்டப்பேரவைக்கு வந்துட்டு போறாரு. சென்னை ஸ்தம்பித்து போதா அவரை பாக்குறதுக்காக? இல்ல என்ன கதை? ரைட், ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி கட்சி தலைவர்களை விஜய் எந்த அளவுக்கு மதிக்கிறார் என்பதற்கு மதிமுகவுக்கு இப்படி ஒரு சிக்கல். சரி, கம்யூனிஸ்டுகளுக்கு வாங்க. கம்யூனிஸ்டுகள் தாவேக்காவை ஆதரித்த போதே நான் ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இதை நான் ஒரு விதத்துல வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் நிச்சயமாக தாவேக்கா அரசை வலதுசாரி தன்மையோடு நகர்வதற்கு விட்டுவிட மாட்டார்கள். எங்கேனும் விஜய் தவறு செய்தால் உடனடியாக இடித்துரைப்பார்கள், சுட்டிக்காட்டுவார்கள், கடிவாளத்தை பிடித்து இழுப்பார்கள். இந்த அரசு சரியான திசைவழி போக்கில் செல்வதற்கு இடதுசாரிகளின் பங்களிப்பு பேரு உதவியாக இருக்கும் என்று நான் உளப்பூர்வமாக நம்பினேன். அந்த இடத்துல கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு ஒரு விதத்தில் நன்மை அப்படின்னு கூட நான் நினைச்சேன். அப்ப கம்யூனிஸ்டுகள் எதற்காக ஆதரவு கொடுத்தார்கள்? கம்யூனிஸ்டுடைய தியாகம் என்ன? அவர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சந்தித்திருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன, சிக்கல்கள் என்ன? எவ்வளவு நீங்க தேர்தல் அரசியலை வெற்றி சொல்லியே விட்டுருங்க. வெறும் வெற்றி. இன்னைக்கு விஜய் என்ன நினைக்கிறார்னா, அவருடைய வெற்றி ஒன்றை வைத்துக் கொண்டு எல்லோரையும் மலினப்படுத்துகிறார். இடதுசாரிகளை, காங்கிரஸ, கம்யூனிஸ்டுகளை, விசிகாவை, திமுகவை, அதிமுகவை, எல்லாரையும். ஆனா பாஜகவை தவிர. அங்கதான் முக்கியம், நீங்க கவனிக்கணும். பாஜக மட்டும் அதை செய்யவே மாட்டேங்கிறாரு. அப்ப வெற்றி பெற்று விட்டதாலேயே இந்த தலைவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, கொள்கை இருக்கிறது. நீண்ட காலம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்தவர்கள். இவர்களோட நம்ம பல இடங்கள்ல முரண்படலாம், பல இடங்கள்ல உடன்படலாம். அது வேற. திருப்பி நான் சொல்றேன். அப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாரு? நீங்க அந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள் அதை நீங்க கணக்கெடுக்க சொல்லி சுற்றறிக்கை. நீங்க ஏதாவது அதை பற்றி பேசுனீங்களா? நீங்க கம்யூனிஸ்டுகளை கணக்கெடுக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை தடை செய்வதற்கான வேலை தொடங்குது. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதுபெரும் தோழர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக நேரம் கேட்டதாக எனக்கு ஒரு செய்தி. கிட்டத்தட்ட 7-8 வாட்டி நேரம் கேட்டு நேரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இங்க யார் ஆட்சி நடக்குது? அதனாலதான் அவர் சுப்பாராயன் கேட்கிறார், இங்க யார் ஆட்சி நடக்குது? சங்கிகளின் ஆட்சி நடக்குது. இப்ப கம்யூனிஸ்டுகள் காயப்படுத்தப்படுகிறார்கள். எப்ப இதெல்லாம் நடக்குது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அமித்ஷாவை விஜய் சந்திக்கிறார். சந்தித்த பிறகு விஜயனுடைய நிலைப்பாட்டுல ஒரு மாற்றம் வருது. என்ன நிலைப்பாடு மாற்றம் வருது? டீலிமிட்டேஷன். அதுல நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷனாக அவருடைய நிலைப்பாட்டை அவர் மாற்றுகிறார். எப்ப? அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு. அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் நாங்க தாங்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் பிரைம் மினிஸ்டரே விஜய் தான் அப்படின்னு வரிசையா பேசுறாங்க. யாரெல்லாம் பேசுறாங்க? ஒரே நாள்ல. நீங்க இது சும்மா ஏதோ ஆர்வத்துல பேசுறது தயவு செய்து நினைக்காதீங்க. ஆதவர்ஜனா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசுகிறார். அதன் பிறகு அமைச்சர் ஜெகதீஸ்வரி, அமைச்சர் செங்கோட்டையன், அவருக்கு அமைச்சர் கில்லி சரத், இப்ப அவருடைய நெருங்கிய நண்பர் சாய்நாத் தானே அமைச்சர்? எஸ், அவர். எல்லாரும் எல்லாருமே. நான் ஏன் ஸ்ரீநாத் சொல்றேன்னா, ஸ்ரீநாத் விஜயனுடைய நெருங்கிய நண்பர். ஏன் செங்கோட்டையனை குறிப்பிடுறேன்னா, செங்கோட்டையன் அவை முன்னவர். ஏன் ஆதவர்ஜுனா குறிப்பிடுறாங்கன்னா, ஆதவர்ஜுனா புஷி ஆனதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார் கட்சியினுடைய இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆக்டிங் சிஎமாக, நிழல் முதலமைச்சராக பார்க்கப்படுபவர். இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க? அடுத்த பிரதமர். இது எப்ப? அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு. இப்ப காங்கிரஸ் பதறுது. உடனே மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு? என்ன நீங்க என்ன ரசிகர்கள் மாதிரி பேசுறீங்க? எங்க தயவுலதான் நீங்க அமைச்சர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா ஒண்ணு கவனிச்சுட்டே வரணும் நம்ம. பாருங்க, எங்க தயவுலதான் நீங்க அமைச்சர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு
யார் சொல்றா? மாணிக்கம் தாகூர் சொல்றாரு. சொன்ன சில மணி நேரத்துல அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறார், 10 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் வர தயாராக இருக்கிறார்கள், 25 பேர் அடுத்தது வருவார்கள்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க தயவுலாம் எங்களுக்கு தேவையில்ல, 25 அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் ரெடி. நாங்க இப்ப கூப்பிட்டா தேவையில்லாம அது பிரச்சனையாகும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி விசிக எல்லாம் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, பிரஷர் போடுறாங்க, அது குதிரை பேரம் என்பது போன்ற ஒரு சிக்கலை கொண்டு வர்றாங்க, அதனால நாங்க அங்க வச்சிருக்கோம். அப்புறம் அவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இடைத்தேர்தல் எப்போ வரும்னு தெரியல, அதனால ரிசைன் பண்ணாமலேயே 2/3 இங்க வர்றதுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் ரெடி அப்படிங்கறத கன்வே பண்றாங்க. இப்ப காங்கிரஸுக்கு என்ன கன்வே பண்றாங்க? நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யார் இருக்கா? அதிமுக இருக்கு. பிசிகாவுக்கு என்ன கன்வே பண்றாங்க? ஆதவ அர்ஜுனா இவரோட டென்னிஸ் ஆடுறாரு. யாரு? அன்புமணி ராமதாஸோட. இப்படி ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் டென்னிஸ் ஆடி தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? திமுக கூட்டணியில விசிகா இருந்த போது. அப்ப என்ன கன்வே பண்றாங்க? மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுடைய தந்தையார், அவருக்கு தகைசார் தமிழர் விருது கொடுக்கப்படுகிறது. என்ன கன்வே பண்றாங்க? பிசிகா நீங்க இல்லைன்னா எங்களுக்கு பாமக இருக்குது, காங்கிரஸ் இல்லைன்னா அதிமுக இருக்குது. இதுதான் கன்வே பண்றாங்க. நீங்க மாண்புமிகு அமைச்சர் 2 பேரும் மாண்புமிகு அமைச்சர்கள். யாரு? ஒன்று தோழர் வன்னியரசு அவர்கள், இன்னொன்று ஆதவ அர்ஜுனா அவர்கள். 2 பேருமே அமைச்சர்கள் தானே. 2 பேரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். இதுல ஒரு அமைச்சர் பேசக்கூடியதை இன்னொரு அமைச்சர் அதை நீக்கிறீங்கன்னு சொல்றாரு. அவர் அப்படி என்ன கண்ணியக்குறைவா பேசிட்டாரு? என்ன அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய விதத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டாரு? நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பாஜகவை விமர்சிக்கிறார். யாரோடு தொடர்பு படுத்தி? பாமகவோடு தொடர்பு படுத்தி. அப்போ ஆதவ அர்ஜுனா பதறி பாமகவிற்காகவும் பாஜகவிற்காகவும் ஆதவ அர்ஜுனா வழக்கறிஞராக மாறுவதற்கு துடிக்கிறார் சட்டப்பேரவையில். பிசிகா இதை கண்டிச்சிருக்கணும். இந்த நிமிடம் வரைக்கும் பிசிகா கண்டிக்கல. பிசிகாவை சேர்ந்த தோழர் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அவர் இவ்வாறு பேசுகின்ற பொழுது ஏன் ஆதவ அர்ஜுனா குறுக்கிட்டார்? இது முறையல்லன்னு சொல்றேன்ல, நான் இப்ப என்னையே கண்டிப்பாங்க. இது எனக்கு அதான் சொல்றேன், இந்த எலெக்ஷன் முடிவுகள் எல்லாத்தையும் மாத்திருச்சு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டா, மதிமுக காரங்க நம்மள சாத்துட்டாங்களே தவிர தாவேக்காவை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படித்தான் போகுது. நீங்க கவனிச்சு பாருங்களேன். இது என்ன சொல்றது? அப்போ கூட்டணி கட்சிகள் இப்ப இவர் என்ன சொல்றாரு? மாணிக்க தாகூர், பிரதமர் ஒரு எம்பி கூட இல்ல, நாங்க உங்களை எதுக்கு இந்தியா கூட்டணியில சேர்க்கணும்? நேற்று நடைபெற்ற ஊடக விவாதங்கள் அனைத்திலும், பெரும்பாலான ஊடக விவாதங்களில் இதுதான் தலைப்பு. தாவேகாவின் சார்பில் கலந்து கொண்ட செய்தி தொடர்பாளர்கள், காங்கிரஸ் சார்பிலும் செய்தி தொடர்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். டாரிங்கா நேருக்கு நேரம் சொல்லிட்டாங்க, என்னங்க பிரச்சனை, எங்க தலைவர் பிரதமரானா என்னன்னு கேட்டாங்க டிவில. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. தாவேகாவில நானும் தினசரி பல ஊடக விவாதங்களில் கலந்து கொள்கிறவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். மற்ற கட்சி மாதிரி இல்ல. தாவேகால என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன தலைப்புன்னு கேட்டுட்டு அந்த தலைப்பை ஏற்புடையதாக இருந்தா மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து செய்தி தொடர்பாளர்களை அனுப்புகிறார்கள். அவங்களுக்கு அந்த தலைப்புல ஏற்பில்லை என்றால் செய்தி தொடர்பாளர்களை அனுப்புவதே இல்லை. ஒன்று. அப்ப நேற்று இந்த தலைப்பு என்று தெரிந்தும் அவர்கள் செய்தி தொடர்பாளர்களை அனுப்பி இருக்கிறார்கள். ஒன்று. அந்த செய்தி தொடர்பாளர்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்பதை மேலே இருந்து தலைமையிலிருந்து சொல்லிதான் அனுப்புறாங்க. இதான் நம்ம நிலைப்பாடு, இதை ஸ்ட்ராங்கா கன்வே பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க ஸ்ட்ரைட்டா கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரஸ் தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு யார் வர்றா? டிவிக்கே வந்துருச்சு, தாவேகா வருது. ஏன் தேவையில்லைங்கிற முடிவுக்கு வரணும்? ஏன்னா காங்கிரஸ கட்டி எழுத பாவத்திற்கு திமுக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். நீங்க திமுகவினுடைய ஒரு மூத்த நிர்வாகி, நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் என்னிடம் சொன்னார், டெல்லியில பாஜக லீடர்ஸ், குறிப்பா மோடியே ஒரு முறை கேட்டபோது, காங்கிரஸால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை, தமிழ்நாட்டில் திமுகவிற்கு தனித்த செல்வாக்கு இருக்கிறது, நீங்கள் ஏன் காங்கிரஸை இன்னமும் சுமக்கிறீர்கள்? காங்கிரஸ் நீங்க கலட்டி விடுங்கன்னு அவ்வளவு நேரடியாக மறைமுகமாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட போதும், இல்லை, காங்கிரஸோடு நாங்கள் நிற்போம், தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் தான் இருக்கிறது, காங்கிரஸ் அழிந்து விட்டால் அது பாஜகவிற்கு பெரும் வாய்ப்பாக போடுன்னு உறுதியா காங்கிரஸோட நாங்க நின்னோம்னு சொல்றாரு. அப்படி இன்னும் திமுகவுக்கு நீங்க என்ன பண்றீங்க?
முதுகுல குத்திட்டு துரோகம் பண்ணீங்க. ஆனா அவ்வளவு துரோகத்தையும் தாங்கிட்டு பாஜகவினுடைய வழக்குகள், எதிர்ப்புகள், பாஜகவினுடைய உருட்டல் மிரட்டல் எல்லாம் காங்கிரஸுக்காகத்தான். அத்தனையும் காங்கிரஸால வந்துச்சு. திமுக தாங்கும், விஜய் தாங்க மாட்டார். விஜய்க்கு அது அவசியமும் இல்லை. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு? அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு, நான் யூகிக்கிறேன், காங்கிரஸை கழட்டி விடுங்க. ஓகே, டன். இதான் நடந்திருக்கும். எல்லாம் இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா தானே வருது. அதுக்காக சொல்றேன். அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கூட்டணியை ரொம்ப கண்ணியமா நடத்துவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். தாவேக்காவுமே ஆரம்பத்துல நாங்க தான் அமைச்சரவையில இடம் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளே பெருமையாக பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அதே கட்சி வந்து ஏன் இந்த கூட்டணியை மிக மோசமான தாக்குதலை பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுவும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் தான் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி ஆட்களையே பேச வைக்கிறார். அதுவும் வந்துட்டு அதை எப்படி பாஜக வந்து அனுமதிக்கிறது அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஏன்னா அமித்ஷாவை சந்தித்து விட்ட பின்புதான் இந்த பேச்சை எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அத்வானியுடைய நிலைமை என்ன ஆச்சு? மோடிக்கு எதிராக அவர் நின்றார் என்பதற்காக அவரை வந்து பாஜகவே காலி பண்ணாங்கன்றப்போ, இன்னொரு ஆளை மோடி வந்து தன்னுடைய பிஎம்க்கு ரேஸ்ல வந்து வளர்த்து விடுவாரா, விஜய் வளர்த்து விடுவாரா அப்படின்ற பார்வை இருக்குல்ல. அது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை பிரதமராக ஏற்க முடியாது என்று இன்னைக்கு தாவேகாவினர் வந்து சொல்வதை பார்க்க முடியுதுல்ல. இப்ப திமுக அதிமுக கூட்டணி அமைய போகிறது, கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த தாவேகாவுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னாங்க. இப்ப தன்னுடைய தலைவரே வந்து பிரதமராக ஏற்க முடியாதுன்றப்ப அவங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்குவாங்களா? எங்களுடைய அமைச்சர் பேச்சை நீங்க அவைக்குறிப்பில இருந்து நீக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசிக்கு அதனுடைய ஆதரவு வாபஸ் வாங்குமா? எங்களையா நீங்க கணக்கெடுக்க வைக்கிறீங்க, பாஜக செய்வதை போல செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய ஆதரவு வாபஸ் வாங்குங்களா? அதை எப்படி பார்ப்பது? இல்ல, ரெண்டு கேள்வியா நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட், கூட்டணி கட்சிகளை கண்ணியமாக நடத்துவார்களா அப்படிங்கறத நான் ஒண்ணு சொல்றேன். சொந்த கட்சியினரே அவங்க கண்ணியமா நடத்தல. சொந்த கட்சியில் பெண்கள் தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் மீது, தாவேகாவின் எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. புகார் சொன்ன பெண்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்களே தவிர அந்த மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை இல்லை. சொந்த கட்சியை சேர்ந்த பெண்களுக்கும் சொந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்குமே இதான் நிலைமை. அப்புறம் கூட்டணியை அவங்க ரொம்ப மதிக்கிறதா ஒரு சீன் போடுறாங்க பாருங்க, ஒரு நாடகம் நடத்துறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய போலி நாடகங்கிறது நான் உதாரணம் சொல்றேன். தேர்தலுக்கு முன்பாக தாவேகா கூட்டணியில் இருந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு முஸ்தபா அவர்கள். அவர் தான் மதுரையில வெற்றி பெற்றார். பிடிஆர், இயக்குனர் சுந்தர்சி, முஸ்தபா மூவரும் களத்தில் நிற்கிறாங்க. அப்புறம் மற்ற கட்சிகளும் களத்தில் நின்றுச்சு. இதுல இந்த அந்த தொகுதியில மதுரையில யார் வெற்றி பெறுகிறாள்? முஸ்தபா வெற்றி பெறுகிறார். அவர் தேர்தலுக்கு முன்பாக உங்க கட்சியில கூட்டணியோட இருக்காரு. உங்க கூட்டணியோட இருக்கிற ஒரே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர், சிறுபான்மை கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு ஏன் நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கல? உங்க கூட்டணி தானே. உங்க தாவேக அமைச்சர் ஒருத்தர் குறைச்சிக்கலாமே, குறைச்சிட்டு அவருக்கு கொடுத்துக்கலாம்ல. சரி, தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? டெய்லி டிவி டிபேட்டுக்கு வந்து சண்டை போடுவாங்க எங்க கூட. பாவமா இருக்கும். ஏன்னா பாவமா இருக்குங்கிற மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, தொடர்ச்சியாக விஜய்க்காக அப்படி சண்டை போடுறாங்க. அந்த கட்சியில இருந்து யாருக்கா ஏதாவது கொடுத்துருக்கீங்க பொறுப்பு? அப்ப இவங்க கூட்டணி கட்சிங்கிறதுக்காக தான் மதிக்கல. இவங்களுக்கு அன்னைக்கு அவசரத்துக்கு யாருடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு? சரி, இப்ப நான் இப்படி சொல்றேன், இதை நான் இன்னைக்கு சொல்லல, அன்னையில இருந்தே சொல்றேன். இது மொத்தமும் பாஜகவோட பிளான். என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே திருமதி லீமா ரோஸ் அவர்கள், மார்டின் அவர்களுடைய இணையர், திரு ஆதவர்ஜுனா அவர்களுடைய மாமியார், அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, ஆதரவை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது செய்தியாளர்கிட்ட சொன்னாங்க. யாருக்கு ஆதரவு பெறுவதற்கு, யாருடைய ஆதரவு, யாருக்கு ஆதரவு கொடுக்கிறது என்று சொல்லின பொழுது தாவேகாவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன். அதையே டிடிவி தினகரன் போட்டு உடைச்சாரு. ஆமா, அவங்க பேசுனது உண்மை என்று. இப்ப ஒரு வட இந்திய ஊடகம் நடத்திய கான்க்ளேவ்ல அஇஅதிமுகவினுடைய திரு கோவை சத்யன் அவர்கள் சேலஞ்ச் பண்றேன், நான் எவிடன்ஸே கொடுக்க தயார்னாரு. தாவேகாவை சேர்ந்த வாயே திறக்கல. நீங்க யார் வந்தீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் எவ்வளவு நேரம் காத்திருந்தீங்க? இருக்கையின் நுனியில் அமர்ந்து எப்படியாவது ஆதரவை கேட்ட ஆதாரத்தை நான் சொல்லத்தான்ட்டார். அப்ப அதிமுக எம்எல்ஏக்களை அல்லது அதிமுகவினுடைய மொத்த ஆதரவையும் வாங்குவதற்கான முயற்சியில் தான் தாவேகா இறங்கியது. எப்ப? 107 இடங்கள் வெற்றி பெற்று, 108 ஒண்ணு விட்டுருங்க, திருச்சி
ஏன்னா விஜய் 2 இடத்துல வெற்றி பெற்றார். அப்போ 107 எம்எல்ஏக்களோடு ஆட்சி அமைக்க முடியாம பரிதவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் பார்வை முதலில் திரும்பியது எந்த பக்கம்? அஇஅதிமுக பக்கம் தான். அதிமுகவும் அதற்காக காத்து இருந்துச்சு. ஆனா அமித்ஷாவின் உத்தரவு மிக தெளிவாக திமுக கூட்டணியை உடைக்கணும், அதிமுக கை வைக்க கூடாது, நீ அதிமுக விட்டு முதல்ல திமுக பேசுங்க, திமுக கூட்டணிட்ட பேசுங்க என்று சொல்லி திமுக கூட்டணியிடம் அதன் பிறகுதான் அவங்க அங்கிருந்து எங்க ஷிஃப்ட் ஆறாங்க திமுக கூட்டணி. அப்ப திமுக கூட்டணியை உடைக்க வேண்டிய தேவையும் பாஜகவுக்கு இருந்துச்சு. அப்ப திமுக கூட்டணி உடைச்சு ஆதரவு வாங்கியாச்சு. இப்ப ஆட்சி அமைச்சாச்சு. இந்த ஒரு 2-3 மாதத்தில் திமுக கூட்டணியில் பல தேர்தல்களாக தொடர்ந்த இந்த கட்சிகள் கடும் விமர்சனங்களை திமுக மீது வைத்து இனி இவங்க திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று நினைத்தால் கூட திமுகவும் இணைத்துக் கொள்ளாதுங்கிற இடத்துக்கு அந்த கூட்டணி நகர்த்தியாச்சு. கரெக்டா? கடும் சொற்களை அதுக்கு சிலரை பயன்படுத்திச்சு. நம்ம மாணிக்கம் தாகூர், அவர் பேர் என்ன, இவர் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்தி கடும் சொற்களை வீச செய்து திமுக ஒருவேளை தலைமை சரினா கூட இனிமேல் திமுகவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகளோ தொண்டர்களோ அதை விரும்ப மாட்டாங்கிற இடத்துல நகர்த்திட்டாங்க. இப்ப நகர்த்தி இந்த கூட்டணி முடிச்சாச்சு. இப்ப இது வலுவாயிடக்கூடாது, இது வலுவான கூட்டணியாக உருவாகிடக்கூடாது. இப்ப என்ன செய்யறது? இந்த கூட்டணியை திருப்பி ஆட்டையை கலைக்கணும். அதிமுக இருந்து உனக்கு ஆளை ரெடி பண்றேன், இவங்களை எல்லாம் கழட்டி விடு, இவங்களை யாரையும் மதிக்காது. இப்ப காங்கிரஸ் என்ன செய்யும்? நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன். தாவேகா தன்னை பிரதமர் வேட்பாளராக விஜயம் முன்னிறுத்திடுச்சுன்னு வைங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யார் கூட சார் நிற்கும்? நட்டாத்துல நிற்கும். ஆள் கிடையாது, திமுக சேர்க்காது. அப்ப அதிமுக, பாஜக, பாமக ஒரு அணி ஏற்கனவே இருக்குது. அந்த அணி தொடரும் வச்சுக்கோங்க. திமுக, தேமுதிக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இது போன்ற இயக்கங்கள், எஸ்டிபிஐ, இதெல்லாம் ஒரு பக்கம் நின்றுவாங்க. சரியா? இப்ப காங்கிரஸ் யார் கூட நிற்கும்? தாவேகா, விசிக, ஐயுஎம்எல், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் நின்றுவாங்க. மதிமுக இதுல ஒருவேளை இடதுசாரிகள் என்ன செய்யலாம்? திமுக கூட்டணிக்கு வரலாம் நாடாளுமன்ற தேர்தலில். அப்ப திமுகவும் இடதுசாரிகளும் தேமுதிகவும் உள்ளடக்கிய ஒரு 3வது அணியாக இந்த அணியில ஒருவேளை வட இந்தியாவில் காங்கிரஸ் பாஜகவில் இணையாத வேறு சில கட்சிகள் ஒன்றிணையலாம். ஒரு உதாரணத்துக்கு ஆம் ஆத்மி, மம்தா பானர்ஜி, மகாராஷ்டிரால சிவசேனா, இது போன்ற கட்சிகள் ஒருவேளை வரலாம். அகிலேஷ் யாதவ், அது மாதிரி தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் எங்க வரலாம்? இந்த அணிக்குள்ள தேசிய அளவுல இடதுசாரிகளை மையப்படுத்திய ஒரு அணி, தேர்ட் ஃப்ரண்ட் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் இந்தியா முழுவதும் அமைந்து காங்கிரசும் வேண்டாம் பாஜகவிற்கு வேண்டாம் என்று நிற்கின்ற பொழுது இவங்க யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க? பாஜகவுடைய, காங்கிரஸ் ஓட்டையா? காங்கிரஸ் ஓட்டு தான் பிரியும். இப்போ யாருக்கு சிக்கல்? காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறாத நிலை ஏற்படும். இதுதான் சரி. இவங்க ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க, காங்கிரஸ கழட்டி விட்டாச்சு. விஜய் அவர் என்ன செய்வாரு? தன்னை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி அவர் களமிறங்குவார். அவர் யார் ஓட்ட பிரிப்பாரு? ஜோசப் விஜய் அப்படிங்கிற பெயரோடு களமிறங்குவார். அப்போ கிறிஸ்டியன்ஸ் மைனாரிட்டிஸ், அப்புறம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ன பிற மைனாரிட்டிஸ், இவங்களுடைய வாக்குகளை விஜய் என்ன செய்வாரு? பிரிப்பாரு. அப்ப மொத்தத்துல யாருக்கு லாபம்? பாஜக. இது பாஜகவோட கணக்கு. இந்த கணக்குக்கு இப்ப தீனி போட்டு இந்த கணக்குக்கு பலியானது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸுக்கு இந்த என்ன இருந்திருக்கணும்? புரிதல் இருந்திருக்கணும். காங்கிரஸுக்கு இந்த புரிதல் இல்லாததனுடைய விளைவு இங்க எப்படியாவது 2 அமைச்சர் கிடைச்சா போதுங்கிறதுனுடைய அந்த பதவி மோகம் அவங்கள கொண்டு வந்து எங்க தள்ளி இருக்குது. அப்போ சிக்கல் இதை நோக்கி நகர்ந்துட்டு என்ன பண்ணுவீங்க? சோ இது ஒரு பெரும் சிக்கலுக்குள்ள கொண்டு போய் இந்திய அரசியலை தள்ளுவதற்கான வேலை. இன்னொரு பக்கம் இது ஒன்று. மோடிக்கு மாற்றாக ஒருவரை தேசிய அளவில் பிரதமராக நிறுத்துவதற்கு RSS துடிக்கணும். ஏன் அது விஜயா இருக்கக்கூடாது? RSS சித்தாந்தத்தை மோடி இருக்கிறார், செயல்படுத்துகிறார். விஜய்க்கு அந்த முகம் இல்ல. இல்ல, நீங்க அதான் தப்பா நினைக்கிறீங்க. அதனாலதான் இவர் சுப்பராயன் சொன்னாரு சங்கிகளின் ஆட்சினாரு. சார், RSS சித்தாந்தத்தை தான் கிட்டத்தட்ட விஜய் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு,
நீங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் எப்படி தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில பணியமர்த்தப்படலாம்? அவங்களுக்கு RSS சித்தாந்தங்கிறது என்னது? நீங்க இன்னைக்கு ஒரு எதை எதிர்த்தாரு? ஆரியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரா? திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரா? பக்ரிஜ் விவகாரத்துல எது எடுங்க. நான் என்ன சொல்றேன், திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்துக்கு தடை தமிழ்நாட்டுல, இது RSS சித்தாந்தமா இல்லையா? திருப்பூர்ல தொழுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தொழுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்குள்ள போய் இந்து முன்னணி பெரும் பிரச்சனை பண்ணுது. காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி நடந்ததே இல்லை. இது RSS போக்கா இல்லையா? பக்ரீத்துக்கு ஆடு மாடு வெட்டக்கூடாதுங்கிற விவகாரத்துல கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லி உடனே ஆடு மாடுகளை பறிமுதல் செய்து அவர்கள் மீது வழக்கு போடுகிறது தாவேக அரசு. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பறி போயிருக்கிறது இந்த மண்ணில் தாவேக ஆட்சி வந்த பிறகு. அப்ப இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பறி போகிறது. ஆவணப்படத்தை திருப்பரங்குன்ற ஆவணப்படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. தொழுகை நடத்தக்கூடிய இஸ்லாமியர்களினுடைய பள்ளிவாசல்களில் போய் அட்ராசிட்டி நடக்குது. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் நடந்த ஜபக்கூட்டங்களில் போய் பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் எதை நோக்கி நகர்த்துது? ரொம்ப தெளிவா தான் நகர்த்துறாங்க. ரெண்டு விதமா நடக்கும். ஒன்று RSS சித்தாந்தத்தை இவர் ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று இவங்க நீங்க ஒரு புள்ளியில மட்டுமே இதை நகர்த்துறாங்கன்னு நினைக்காங்க. ஒரே விஷயம்தான், ஆனா அதுக்குள்ள பல அரசியல் கணக்கீடுகளை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவர் ஜோசப் விஜய் என்று தன்னை முன்னிறுத்துவார். இப்பவே என்ன பண்றாங்க, ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள் அல்லது இன்ன பிற வலதுசாரி அமைப்புகள் சமூக வலைதளங்கள் என்ன சொல்றாங்க, இந்த அரசு ஒரு கிறிஸ்தவ அரசுங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. சபாநாயகராக JCD பிரபாகர், இவர் முதலமைச்சர், அவர் மரிய வில்சன் நிதி அமைச்சர், இப்படிலாம் சொல்லி அவர் ஜபமாலையோட வருகிறார். இந்த மாதிரி பலதை சொல்றாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறாரு, நான் கிறிஸ்தவன், என் மொழி அன்பு மொழிங்கிறாரு. மதத்தை சொல்லி சட்டப்பேரவையில பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்துச்சு? இது வரைக்கும் யாராவது திமுக யாராவது பேசியிருப்பாங்களா? நான் ஹிந்து, நான் முஸ்லீம் பேசுறதே இல்லை. நான் இந்த சாதி, நான் அந்த சாதி, நாளைக்கு மட்டும் பேசுவீங்களா? அப்ப இது எதற்கு வழிவகுக்கும்? நீங்க நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒருத்தர் போராடுறான், பெரும்பான்மை ஹிந்துக்கள், நாங்க ஹிந்துக்கள் ஒரு பக்கம் அணி தருவதற்கு அதை நீங்க என்ன செய்றீங்க, வழிவகை செய்து கொடுக்கிறீர்கள். நான் இந்த சாதி அப்படின்னு ஒரு குரூப் அணி சேர்ந்துச்சுன்னா, நான் இந்த சாதி இன்னொரு குரூப் அணி சேரும். அது தீர்வை தராது. நாம் எல்லாம் தோழர்கள், நாம் எல்லாம் சகோதரர்கள், நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகள் தானே ஒண்ணு சேரணும். அப்ப நீங்க எங்க புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? அப்ப இது எல்லாமே அரசோட பிளான். அப்ப இதை செய்ய அந்த பக்கம் ஒரு அணி சேர்க்கை தாமாக நடைபெறுவதை தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. நடக்கணும்னு பிஜேபி நினைக்குது. இப்படி ஒரு விஷயத்துல பல கணக்கீடுகளை போட்டு தான் நினைச்சாங்க, வேலை செய்யறாங்க. இது எதுவுமே புரியாம ராகுல் காந்தியை நாங்க பிரதமர் ஆக்கும்னு சொல்லி மாணிக்கந்தார் பாவம், அவர் என்ன சொல்றது, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரியும் அவருக்கு இந்த கணக்கு ஒண்ணு, இதுல எங்க காங்கிரஸ் ஏமாந்துச்சு, ரொம்ப ஓவரா நாம இவ்வளவு நாள் நம்மோடு இருந்த, நமக்காக உழைத்த, நம்முடைய வெற்றிக்காக பாடுபட்ட திமுக நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஓவரா நம்ம காயப்படுத்திட்டோம், எல்லை மீறி திமுகவை காயப்படுத்தி விட்டோம் என்று காங்கிரஸ் நிச்சயமாக உணர்ந்து வருந்தும் காலம் விரைவில் வரும். பொதுவாகவே பாஜகவை எதிர்க்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. திமுக பாஜக கூட நெருக்கம் காட்டக்கூடாது என்றெல்லாம் இந்தியா கூட்டணியோட சில எம்பிக்கள் பேசுவதை பார்க்க முடியும் போது, விஜய் அவர்கள் காங்கிரஸை கழட்டி விட்டு தனியாக இந்த தேர்தலை சந்திப்பார் அப்படின்றத எப்படி புரிஞ்சு கொள்வது? அப்படி ஒருவேளை நடந்தால் விஜய் பக்கம் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் போவாங்களா, இல்ல காங்கிரஸ் பக்கம் போவாங்களா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? ஒருவேளை காங்கிரஸ் பின்னாடி தர வேண்டிய அவசியம் எங்க வந்துச்சு சார்? தொடர்ச்சியா ராகுல் காந்தி அவரே தன்னை பிரதமர்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. காங்கிரஸ் கட்சி அவரை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதும் இல்லை, மதிப்பதும் இல்லை. அவரை பிரதமர்னு சொன்ன ஒரே ஆள் யாரு? ஸ்டாலின் தான். ஸ்டாலினை தவிர அவரை யார் பிரதமராக ஏத்துக்கிட்டா? ஸ்டாலின் தான் எந்த இடத்திலும் என்ன செஞ்சிடக்கூடாது, பாஜகவிற்கு இடமளித்து விடக்கூடாது என்பதற்காக இவரை பிரதமர் வேட்பாளர்லாம் சொல்லி முன்னாடி நிப்பாட்டினாரு. இவர் அதெல்லாம் கிடையாதுன்னு எல்லாத்தையும் உடச்சு வந்துட்டாருன்னா அதுக்கு யார் என்ன பண்றது? அப்போ நீங்க கம்பேரிட்டிவ்லி வசீகரம் ராகுலை விட விஜய்க்கு இருக்குங்கிறதான உண்மை. அந்த வசீகரம் சரியா தப்பா அதை விட்டுருங்க, பட் இருக்குதா? ஆமா. அதனாலதானே இங்க தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கு தமிழ்நாட்டிலேயே. அதை எதிர்த்து சண்டை போடுவேன், அது வேற. பட் இருக்குங்கிறது உண்மைதானே, அதை நீங்க எப்படி மறைப்பீங்க?
விஜய்க்கான வசீகரம் இருக்கு, ஆமா இருக்கு. தேசிய அளவுல இருக்கா, ஆமா இருக்குது. அப்ப ராகுலை விட தேசிய அளவில் பிரதமராவதற்கான வசீகரத்தை ராகுல் காந்தியை விட விஜய் அதிகமாக பெற்றிருக்கிறார். அதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க? அது அது சொல்ல முடியல. இன்னும் நான் கேட்கிறேன், இப்ப நான் மாணிக்க தாவரை பார்த்து கேட்கிறேன், ஏன் ஒரு தமிழர் பிரதமர் ஆவதை மாணிக்க தாவர் விரும்பலையான்னு கேட்டா நீங்க இப்படிதானே சொன்னீங்க. கடந்த காலங்களில் ஒரு தமிழர் பிரதமர் ஆவதை இப்படிலாம் அந்த கதையெல்லாம் விட்டீங்களே, வாட்ஸ்அப் வதந்தியா பரப்புவீங்களே. இப்ப நான் கேட்கிறேன், விஜய் பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. ராகுல் காந்தி நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும், தமிழரா பிறக்கணும்லாம் சொன்னார்ல, ஒரு தமிழர் பிரதமர் ஆகட்டுமே, ராகுல் காந்தி விட்டு கொடுக்கட்டுமே, என்ன பிரச்சனை இப்ப? இல்ல இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள பாருங்க, தமிழ்நாட்டு அரசியல் களத்துல என்னென்ன காமெடிகள் நடக்க போகுது. நிறைய நடக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை ரொம்ப நன்றி.